எதுவென்றால் பிரதான கற்பனை எதுவென்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பிரதான கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமென். இயேசுவிடத்துல ஒரு கேட்கிறாங்க, கற்பனை பிரதான கற்பனை எது என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போது இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலே கேளு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. சொல்லுகிறது, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கு? அன்பு தணிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அல்லேலூயா. அப்போ நீ தேவனிடத்தில் அன்பு கூறும் போது உன்னுடைய இருதயத்தில் வேறு சிந்தை உண்டாகாதிருக்க கடவுது. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தனால இன்னைக்கு ஸ்பெஷலா வீட்டுல சமைப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் நல்ல கறி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன், பாஸ்டர் சரியான நேரத்துக்கு முடிச்சாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டுல போய் சமைச்சு மத்தியானம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? இல்லையா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சிந்தனை. எல்லா நேரங்களும் இப்ப இன்னைக்கு எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வரேன்னு இருக்கிறாங்க வீட்டுல, அவர்களை வேற நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சிந்தை. அல்லேலூயா. ஆனால் வேற சொல்லுகிறது, தேவ சமூகத்துல இருக்கிற உங்களுடைய இருதயத்துல வேற சிந்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க அன்பு யாருக்கு இருக்கணும்? உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும்? முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் வேறு சிந்தை இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் உள்ள அன்பு மட்டும்தான் என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன், இருக்கணும். அதுக்கு அடுத்தது கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்ம முழு ஆத்மாவோடு ஆராதிக்கிறோம், முழு மனதோடு ஆராதிக்கிறவர்களா, அடுத்த முழு மனதோடு, முழு பலத்தோடு, பலத்தோடு ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. முழு பலத்தோடு அன்பு கூறுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையில எனக்கு பிறகு என்ன தோணுதுன்னா, நம்ம கைய வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம் போல. அல்லேலூயா எப்படி சொல்லணும்? அல்லேலூயா. அப்படி மேல முள்ள மருந்து அல்லேலூயான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம கை உயரணும். நான் இங்க மறந்ததெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்புகளாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய திருச்சனை இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் போது இந்த வார்த்தைகளை எடுத்து எழுதி வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தாட்டு வந்துச்சு. என்னன்னா, நம்ம சபையுடைய பேர் எனக்கு அதிகமா ஞாபகம் வந்துச்சு. நம்முடைய சபையுடைய பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சபை. அல்லேலூயா. பாக்குறவங்க சொல்லணும், என்ன சொல்லணும்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சபைக்குள்ள சபையில போறவங்க வாழ்க்கையில அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அல்லேலூயா. உங்களிடத்துல அன்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம அதிகமாக கொண்டாடி விட்டோம். நம்ம அடுத்த புத்தாண்டுக்கு கடந்து செல்லுகிறோம். ஆமென். அல்லேலூயா. புத்தாண்டுல புதிய உடன்படிக்கைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். ஏன் கிறிஸ்துவை நம்முடைய உலகத்துல வேற சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மீது அன்பு கூர்ந்ததுனால அவர் விண்ணுலக மேன்மையை துறந்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார். ஆமென். அப்படிதானே? அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மீது வைத்த அன்பினால நம்ம கெட்டு போக கூடாது, நம்முடைய ஆத்மா கெட்டு போக கூடாது, நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு சென்று விடக் கூடாது என்று சொல்லி அவர் நம்மேல வைத்த அன்பினாலதான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரரை உலகத்துக்கு தந்தை மூலமாக அன்பு கொண்டார். அல்லேலூயா. நமக்கு தேவன் நம்மேல வைத்த அன்பு ஆதியிலே வெளிப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் பொறுப்புண்டுகள், நாட்டு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவர் படைக்கும் போது வார்த்தையினால் படைத்து விட்டார். அதுக்கு அடுத்ததாக ஒரு மனுஷனை படைக்கும் போது என்ன செய்யறாரு? அவனை மண்ணினால உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து, அது மட்டும் இல்ல அவனை அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தின்படியே என்ன பண்ணாராம்? படைச்சாரா? அல்லேலூயா. மற்ற எதை படைக்கும் போதும் தேவன் அவருடைய சாயலை படைக்கல. ஆனா மனுஷனை படைக்கும் போது மட்டும் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் எவ்வளவு பார்த்து பார்த்து அதை செய்திருப்பாரு. அப்ப பார்த்து பார்த்து மனுஷனை உருவாக்கி இருப்பாரு. ஆமென். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை பார்த்து பார்த்து செய்யறோம்னா அவங்க மேல அதிகமா அன்பு இருந்தாலும் செய்வோம். அப்படிதானே? அப்படிதானே? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு பிள்ளைகளை குறித்து அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதை பார்த்து பார்த்து செய்வோம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், நம்ம அவர்களை குறித்து அன்பு பாராட்டுகிறோம். ஆமென். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். பிள்ளைகளை செய்யும் போது நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. பிள்ளைகள் ஒரு லெவல்ல உயர்த்தப்படும் போது நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா அவ்வளவு அன்புனால அவ்வளவு நேசத்துல நம்ம உருவாக்குனால அதில மனுஷன் என்ன பண்ணான்? பாவம் செய்து அவரை விட்டு ஏற்கனவே வழி விலகி போயிட்டான். அப்போ திருப்பி மேல என்ன செய்யறாரு? எப்படி என் சாயலை நான் உருவாக்குறேன், இவங்க இன்னும் கெட்டு போயிடக்கூடாது, இவங்க இன்னும் நிச்சயம் நித்திய ஜீவன் அடையணும், நித்திய ஜீவனை சேகரித்துக் கொள்ளணும், இவர்களுக்காக பரலோக ராஜ்யத்தை நித்தியத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிற இடத்தை அவர்கள் சேகரித்துக் கொள்ளணும் சொல்லி அவர் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தர்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில அன்பு அதிகரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. அன்னைக்கு சபைக்கும் தோழனுக்கு கர்த்தர் எழுதும்போது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை சொல்லி சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டால் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அவங்க எல்லா காரியத்தை செய்வது குறித்து தேவன் அவர்களை பாராட்டுகிறார். ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டால் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். இல்லையா? நம்ம என்ன செய்யறோம் என்று சொல்லி தேவன் பார்க்கிறாரு. அந்த 3வது வசனம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவனுடைய பொய்யிருந்து கண்டறிந்ததையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நேர்மையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் நேர்பெறாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். நீ எல்லாம் செய்த உன் கிரியைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவின் காலங்களில் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக நீ செய்த காரியங்களையும் எல்லா காரியங்களும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அல்லேலூயா. வந்ததுமே ஒரு பிரதர் சொன்னாரு, அது சின்ன சபையா இருந்தாலும் கிறிஸ்துமஸுக்கு நல்ல பிரியாணி போட்டோம், நல்ல கொண்டாடணும், நிறைய காரியங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னாரு. கேட்கறதுக்கு சந்தோஷம். உண்மையா சொல்றேன், நல்ல சந்தோஷமான வார்த்தை. இல்லையா? ஆனா இதெல்லாம் கொடுக்கிறது நல்லது. ஆனால் தேவன் பேரில் கொண்டிருக்கிற அன்பு குறைவு
வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2024 வருடத்தின் கடைசி நாள்ல, கடைசி பரிசுத்த நாள்ல வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அன்பு அதிகரித்து இருக்கிறதா, அன்பு குறைந்து இருக்கிறதா? ஆமென். இன்னைக்கு அனைவருக்கும் வாழ்க்கையில அன்பு என்பது எப்படி இருக்கிறது? தேவன் பேர்ல வைத்திருக்கிற அன்பு, ஆதியில வைத்திருக்கிற அன்பை விட வருகிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தேய்முறை மாதிரி, தேய்முறை காலங்கள்ல ஆரம்பத்துல பார்க்கும்போது அந்த தேய்முறை தேய்ந்து வர்றது நமக்கு தெரியாது. ஒரு 5-6 நாட்கள் பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த தேய்முறை பார்க்கும்போது அது தேய்றது தெரியாது. அந்த போக அது என்ன ஆயிட்டு இருக்கும்? தேஞ்சு தேஞ்சு ஒரு நாள் எங்க வந்து நிற்கும்? இருளாய் வந்து நிற்கும், அமாவாசை. அல்லேலூயா. ஆனா நம்முடைய அன்பு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் பேரில் நம்ம வைத்திருக்கிற அன்பு ஒவ்வொரு நாளும் வளர்பிறையாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வெளிச்சம் வீசுகிறவர்களாய் மாற முடியும். ஆமென். இருளிலிருந்து வந்த நம்ம ஒரு காலத்துல எல்லாரும் நீதிமான இருக்கல. 4 பேர் காலத்தில் நீதிமான இருந்தவன் அல்ல. பாவ இருளுக்குள்ள சிக்கி கிடந்த என்னையோ கர்த்தர் மீட்டு என்ன பண்ணி இருக்கிறாங்க? இன்றைக்கு அனைவருக்கு வெளிச்சம் கொடுக்கிற, வெளிச்சம் வீசுகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரனை உருவாக்கி இருக்கிறார்? அல்லேலூயா. என்னை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தார். நான் என்ன பண்றேன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், எனக்கு என் மேல கர்த்தர் வைத்த அன்பு, என் மேல கர்த்தர் பாராட்டின இருக்கும் என்னுடைய கூட இருக்கிறவங்களும் கிடைக்கணும். அது என்ன பண்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு குளத்துக்கரைக்கு கூட்டு போவேன். எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஜெபிக்க தெரியாது. என்ன பண்ணுவேன்னா, எங்க பாஸ்டர் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவேன். அல்லேலூயா. என்னுடைய மறுபாடம் இருந்து கொண்டிருந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முதல் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா, அவங்களை கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு சுவிசேஷம் எனக்கு சொல்ல தெரியாது, அந்த பாஸ்டர் வச்சு சொல்லுவேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேன். அதான் நான் செய்வேன். முதல்ல செய்த ஊழியம் அதுதான். அல்லேலூயா. எனக்குள்ள எனக்கு தேவன் அன்பை பாராட்டினார், எனக்குள் தேவ அன்பு ஊற்றப்பட்டது. இந்த அன்பு சும்மா இருக்காது. அல்லேலூயா. தேவ அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் போது இந்த அன்பை யாருக்காவது நம்ம என்ன பண்ணணும்? பறை சாற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்பு அப்படி நம்ம பறை சாற்றும் போது நம்முடைய கர்த்தருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு அதிகரிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த அன்பின் அபிஷேகம் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும்? பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதான் தேவன் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு இருக்கிற உண்டு. அப்ப அன்பை விடுறது ஒரு பாவம். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல அன்பை விட்டுருந்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட கடைசி காலத்துல நேரத்திற்கு நாள்ல உங்கள்கிட்ட கனவு கேட்கப்படும். அது யாரும் என்ன பண்ணக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது, ஆகையால் நிலைமையில் வந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லாம, தூக்க வருவதை சொல்லாம சொல்றோம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா தேவ சமூகத்துல முழு பலத்தோட தாழ்வுன்னு சொல்ற 10 நரம்பு வீணன்னு கரங்களை சொல்றோம். இன்னைக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடுச்சு. அது ஆதியில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தர் ஆராதிக்கிறது 10 நரம்பு வீணை இயற்கை. அந்த கரங்களை தட்டி ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியல, நமக்கு மனசு வரமாட்டேங்குது. கரங்களை தட்டி ஆராதிப்பதற்கு நம்மளால முடியல. அது மட்டும் இல்ல, கர்த்தர் அதே வாசல பேசணும், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துவாங்களும் ஏதாவது நினைச்சிருவாங்களும். அன்னைக்கு ஆதி சபைகள்ல இருந்த அன்பு இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு. ஆதியில சபைகள்ல எல்லா பிள்ளைகள் சிறுவர் முதல் கொண்டு எல்லாரும் ஆதியில நிறைஞ்சு சோம்பிடுவாங்க. அவங்க செபிக்கிற சபத்தினாலே பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துல ஒரு அசைவு உண்டாகும். இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்க அசைய மாட்டேங்குது, அப்புறம் எப்படி பக்கத்துல இருக்கிறவங்க இருதயம் அசைக்கப்படும்? அல்ல, நம்முடைய இருதயமே அசைக்கப்படல. அல்ல, எனக்கு பேசிக் இன்ஸ்ட்ருமென்ட் சவுண்ட் குறைஞ்சிச்சுன்னா சபை அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்போ
எப்ப மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் குறையுதுன்னு பார்த்துட்டே தான் நம்முடைய ஜபம் இருக்கு. அப்ப ஆவியானவருடைய நம்ம இடைபடுகிறது குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். இங்க கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இது வேலை சொல்லுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டே என்று உண்மையில் எனக்கு அந்த குறைய தேவன் நம்முடைய சபை பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சபை. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது அன்பின் சபை. நீங்க அந்த அன்புல வளரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புல குறைவுள்ளவர்கள் இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது, ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க அன்புல குறைவுபட்டு இருக்கிறீங்க. என்ன நீங்க இந்த சபைன்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் அன்பு இருக்குதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி மேல வைத்த அன்பு போயிட்டு இருக்கு. மனைவி கணவன் மேல வைத்திருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல வைத்திருக்கிற அன்பு, இப்படி எல்லா அன்பும் என்ன பண்ணிட்டு இருக்கு? உலகத்துல குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் அதை நம்மள்ட்ட என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. நம்மள்ட்ட என்ன பாக்குறாரு? வியாதியில் கொண்டிருந்த அன்பு. அந்த அன்பு அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 எனக்கு உண்டான யாவத்தையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்காக கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? கிறிஸ்தவ வாழ்வு அடிப்படையே அன்புதான். ஹல்லேலூயா. எனக்கு சிலரை பாத்தீங்கன்னா சபைக்கு நிறைய செய்வாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் மேல இருக்கிற அன்பு இருக்காது. ஹல்லேலூயா. மற்றவங்க மேல வச்சிருக்கிற அன்பு இருக்காது. எல்லாம் செய்வாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க, ஆனா அன்பு இருக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகள்லயும் நிறைய பேர் அப்படிதான். நான் சபைக்கு கொடுத்துட்டேன், இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செய்வதற்கு சபைக்கு கொடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம், குறிப்பா நான் ஸ்பெசிபிக்கா எடுத்து சொல்றேன், ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த அந்த ஊர் தான். கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கு சபைக்கு ஒரு பொருள் தேவைன்னு சொன்னா நாளைக்கு அதுக்கு சபையில என்ன ஆயிரும் வந்திருக்கும். எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா கர்த்தர் ஜனங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறார், கொடுக்குறாங்க. ஆனா எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா சபையில நான் பொருளை வாங்கி வச்சேன்னா பாஸ்டர் சபையில என் பேரை என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அப்ப இந்த ஆளு இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கன்னு சபை மக்கள் மத்தியில ஒரு பேர் வரும், பிரஸ்தாபம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கிறது அப்படிப்பட்ட பேர் பிரஸ்தாபத்துக்காக கொடுக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை ஒழித்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரா? நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரா? அப்ப ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்? அல்லேலூயா. அப்போ நீ இன்னும் எல்லாம் கொடுக்கலாம், உன் சரீரத்தை கூட சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுக்கலாம், ஆனா உனக்குள்ள அன்பு இராவிட்டா எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன செய்தாலும் சரி, இல்ல மற்ற ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவதில்ல, ஏழைகளுக்கு கொடுப்பதில்ல, எல்லா காரியத்திலும் நீ எப்படி இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது உன் வாழ்க்கையில அன்பு இல்லைன்னா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துல போய் சொல்றோம், நான் ஏழைகளுக்கு மோசிக்கிறது கொடுத்தேன், சத்தியா இருந்தவங்களுக்கு கொடுத்தேன், எல்லாம் செய்றேன், உன்கிட்ட அன்பு இருந்துச்சா? அன்பு இருந்துச்சா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. அதுக்கடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13.
இம்மூன்றும் இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றையும் நம்ம எடுக்கும் போது இதுல அன்பே பெரிதானது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில அன்புதான் பெருசு. ஆமென். நீ விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்கிற, உன் வாழ்க்கையில அன்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேளையில் அன்பே பெரியது. அல்லேலூயா. அந்த அன்பு உன் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைபடாது. அல்லேலூயா. அன்பு ஒரு நாளும் குறைபடக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். எழுதின சுவிசேஷம் 13:1 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? அன்பு எப்படி இருக்கணும், அன்புல குறைவு இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அந்த அன்பு முடிவு பரியந்தம் என்ன பண்ணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்க அன்பு மாயமற்றதாய், மாயமான அன்புனா ஒரு நாள் இன்னைக்கு நேசிக்க நாளைக்கு என்ன பண்ணிடும்? குறைஞ்சு போயிடும். ஆனா அன்பு மாயமற்றதாய் இருக்குமாயின் நம்முடைய கடைசி நாள் வரைக்கும், முடிவு வரைந்த வரைக்கும் என்ன பண்ணாது? மாறாது. அல்லேலூயா. இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, அவர் எப்படி போகும்படியான வேலை, அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் என்ன பண்ண, நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் என்ன பண்ணோம்? மரிக்க வேண்டும். இதுதான் அவருக்கு பிதாவானவர் கொடுத்த திட்டம். அல்லேலூயா. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் என்ன நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்றது அவருக்கு தெரியும். ஆனா தன்னுடைய வேலை வருகிறது என்று அறிந்தும், அல்லேலூயா, இந்த ஜனங்களுக்காக நான் மரிக்க வேண்டும், இந்த ஜனங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் என்ன பண்ணோம்? சிந்த வேண்டும், நான் வாழ்நாள் அடி வாங்க வேண்டும், நான் சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையில ஆணிகளால் என் கையில் அடிக்கப்பட வேண்டும், எல்லாம் தேவன் தெரிந்திருந்தும் இவ்வுலகத்தில் தமிழர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, அல்லேலூயா, எப்படி அன்பு வைத்தபடியே, அது அன்பு எப்படி இருந்துச்சா? முடிவு வரையும் அன்பு வைத்தான். அல்லேலூயா. மதிக்கிற நாள் வரைக்கும். அதான் சிலுவை சம்பந்து போகும்போது சொல்றாரு, மரியாதை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன், அதோ உன் தாய். தன்னுடைய கடமை என்ன பண்றாரு? அந்த இடத்துல இந்த நாட்டை ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என்ன பண்றாரு? ஜீவனை விடுகிறார். எந்த உலகத்துல பிதாவானவர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் செய்து முடித்த தேவன். ஆமென். அது சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் நமக்காக பாடுபட்டு மரிக்கிற சூழ்நிலை வந்த போதிலும் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம மேல வைத்த அன்பை ஒருபோதும் என்ன பண்ணல, குறைத்து கொள்ளவே இல்லை. ஒரு இலையிலே சொல்லாம அந்த தேவன் இன்னைக்கும் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை என்ன பண்ணல, அவரு குறைக்கவே இல்லை. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், அப்பப்ப வாழ்க்கையில ஒரு சில பாடுகள் வரும்போது, ஒரு துன்பங்கள் வரும்போது, ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணிடுறோம்? தேவனை தூக்கி எறிஞ்சிட்டு வேற உலகத்தை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தேவன் அன்னைக்கு நம்ம மேல என்ன அன்பு வச்சாரோ அது அந்த அன்பை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் மதுபானத்தின் இருளில கிடந்த என்ன கர்த்தர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இவன் எப்படியே போட்டோன்னு விடல. எனக்காக எத்தனை பேர் சொல்ல பண்ணாங்க,
அந்த கத்தர் ஊழியக்காரர் அனுப்பி என் மேல அன்பு பாராட்ட வச்சாரு. அந்த ஊழியக்காரர் மூலமா கத்தரை ஏற்றுக்கொள்ளும்படியா, கத்தரை அன்பை ருசி பார்க்கும்படியா கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் சும்மா இல்ல, நம்ம மேல வச்ச அன்பு பெரியது. அவர் முடிவு அறிந்தோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய அன்பு அதே போலதான். நேற்றைக்கு ஒரு அன்பு, இன்னைக்கு ஒரு அன்பு, நாளைக்கு ஒரு அன்பு இல்ல. அவர் வைத்த அன்பு ஒருபோது என்ன பண்ணல, குறைபடல. உங்க பிள்ளைகள் மேல வைத்த அன்பா இருக்கலாம், உங்க புருஷன் மேல வைத்த அன்பா இருக்கலாம், உங்க மேல வைத்த அன்பா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் மேல வைத்த அன்பா இருக்கலாம். ஒரு நாள் என்ன பண்ணல, குறைவே படல. அல்லேலூயா. ஏன்னா அவர் வைத்த அன்பு உண்மையான அன்பு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், குரங்கு மனம் மாறி மாறி ஒவ்வொரு காரியத்தை செய்யற மாதிரி. இவங்க சொல்லுவாங்கல்ல, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்க. அதே போல நம்முடைய புத்திகள் தடுமாறி கொண்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய அன்புல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. அல்லேலூயா. உங்க மேல தேவன் வச்ச அன்புல ஒரு தடுமாற்றமும் இல்ல. ஆனா இன்னைக்கு மனுஷன் தேவன் மேல வச்ச அன்பா இருக்கலாம், மனுஷன் மேல வச்ச அன்பா இருக்கலாம். அது என்ன பண்ணிருது, குறைஞ்சு போயிருது. அல்லேலூயா. அந்த குறைவு நம்ம பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு பார்த்துதான் ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு ஆதாயம் பண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. என்ன ரட்சிப்புற இடத்துல பாஸ்டருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்க சொந்த பந்தம் கிடையாது. ஆனா அவருக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தது. அவர் தேவன் மேல அன்பு வைத்திருந்தார். அதனால அந்த அன்பு எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, பற்றி பிடித்தது. அல்லேலூயா. வேதத்துல ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி அடுத்ததுக்கு நேரம் கடந்து செல்ல விரும்புறேன். அல்லேலூயா. எங்க ஊழியத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா, ஒரு சகோதரனை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த சகோதரனுக்கு என்னன்னா, இந்த பேக் பெயின் பயங்கரமா இருந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு. பாத்தீங்கன்னா அவருக்கு சுயநலம் இல்லாம திடீர்னு போயிடுச்சு. அப்போ எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்துட்டாங்க, எதுவுமே என்ன பண்ணல, வேலை செய்யல, எதுவுமே பலன் கொடுக்கல. 4 நாள் நல்லா இருப்பாரு, திருப்பி என்ன பண்ணிடுவாரு, ரொம்ப சிக்கா இருப்பாரு. அப்ப என்ன செய்யறது, பெற்றோர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்கன்னா இவனை பாக்குறதுக்கு செலவு பண்றதுக்கு எங்களால முடியாது, இவனுக்கு பாக்குறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க. அந்த நேரத்துல அவரை சந்திச்சு நாங்க என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு என்ன பண்ணோம், ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அவர் சொன்னாரு, நான் இன்னொரு டாக்டருக்கு ரெஃபர் பண்றேன். அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றாங்க, லெட்டர் தந்து ஜிஹெச்ல ஒரு டாக்டரை பார்க்க சொல்றாங்க. நாங்க போய் பாக்குறோம். பார்த்து 3 நாள்ல அவருக்கு டிபி நோய் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விடல, தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். டிபிக்கான மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணோம், வாங்கி கொடுத்து, கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் கொடுக்குது, நாங்க காசெல்லாம் செலவு பண்றது. அவருக்கு என்ன பண்ணோம், போய் டெய்லி போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். நானே என் மனைவி போவோம், நான் போற நேரம் நான் போவேன். அப்படி டெய்லி போய் சந்திச்சு அவருக்கு இயேசுடைய அன்பை சொல்லிட்டே வருவோம். சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். பிளஸ் என்ன பண்ணோம், மருந்து மாத்திரைகள் கொடுக்க ஆரம்பிச்சோம். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி போன வாரம் அவரை நான் சந்திச்சு அவருக்கு என்னென்ன மாத்திரை இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டு திருப்பி ஜிஹெச்ல போய் அவருக்கு தேவையான மாத்திரை 1 மாசத்துக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து, ஏன்னா அலையக்கூடாது, அவரு அலைய முடியாது, அதனால என்ன பண்ண எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். வரும்போது அவர் சொல்றாரு, பிரதர் இப்ப வழியெல்லாம் மாறிடுச்சு பிரதர், நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் பிரதர், நான் நியூ இயருக்கு வந்து உங்க சபையில சாட்சி சொல்லுவேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். எனக்கு அது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷம். என் குடும்பத்துல ஒரு காரியம் நடந்தது போல, என் குடும்பத்துல நானே எல்லாமே நடந்த மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அவரை வேணாலும் ஒதுக்குறவங்க, அவங்க அம்மா வந்து சாமியாடக்கூடிய ஒரு மனுஷி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம். இன்னைக்கு அவங்க அம்மா எனக்கு போன் பண்ணி என்ன பண்றாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. அவங்க இன்னொரு தம்பி வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு என்கிட்ட போன் பண்ணி என்ன பண்றாரு, ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய தங்கச்சி எல்லாம் அவங்க குடும்பமே கிறிஸ்துவுடைய அன்பு அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா நாங்க காட்டினது ஒரு ஆள்கிட்ட தான் அன்பு, அந்த சகோதரன்ட்ட அன்பு காட்டணும். அந்த சகோதரனுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தாங்க, எதுவும் செலவு பண்ணல, எந்த பணமும் செலவு பண்ணல.
அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போனோம், அவங்களுக்கு மருந்து மாத்திரை சரியான நேரத்துக்கு வாங்கி கொடுத்தோம், அவங்கள விசாரிச்சோம், அவங்க மேல அன்பு காட்டணும். அதுதான் நாங்க செய்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குடும்பமே இயேசுவோட அன்பை ருசி பார்த்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு வரும்போது, இந்த அன்பு பெருக்கெடுக்கும் போது எனக்குள்ள இருக்கிற அன்பு என்ன ஆகணும், என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வரும். அல்லேலூயா. என் மேல அந்த ஊழியக்காரர் காட்டின அன்பு தான் இன்னைக்கு அந்த குடும்பத்தை கத்திற்கு நேரம் வழி நடத்துது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் கூட நான் சோமன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரருக்காக. அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள அன்பு பெருகும் போது அந்த அன்பு என்ன பண்ணும், நம்முடைய குடும்பத்துல பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா, உங்கள்ட்ட அன்பு பெருகும் போது உங்க கணவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்ல என் மனைவி இந்த சபைக்கு போனதுல இருந்து மனைவியுடைய நடக்கையில என்ன பண்ணுது, ஒரு மாற்றம், அவருடைய அன்புல ஒரு மாற்றம் உண்டாகுது. அப்ப நம்மள என்ன பண்ணுவோம், இந்த சபைக்கு போய் பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம், ஒரு மாற்றம் உண்டாகன்றது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும் போது, குடும்பத்துல தேவ அன்பு பெருகும் போது, நம்ம கிராமத்துல அன்பு என்ன பண்ணும், பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம கிராமத்துல பரவாயில்லையே, இந்த சகோதரி மட்டும்தான் சபைக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய நடக்கையை பார்த்து இன்னைக்கு அவங்க கணவனார் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு, அந்த கணவனார் இப்படி எல்லாம் நடந்தாரு, அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இயேசுவை நானும் ஒரு கருசி பார்த்தா நல்லா இருக்குமே, அல்லேலூயா, இந்த இயேசுவை நான் ஒரு நாள் போய் பார்க்கணுமே, இந்த சபைக்கு போன அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அன்புல ஒரு மாற்றம் உண்டாகுது, அவங்க வார்த்தையில ஒரு மாற்றம் உண்டாகுது, அவங்க செயல்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இயேசுவை பார்க்கும்படியா அந்த சபைக்கு கடந்து வருவாங்க. அல்லேலூயா. அன்பு பெருக்கெடுக்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில அன்புல ஒரு மாற்றம் உண்டாகணும். தேவன் பேர்ல வச்சிருக்கிற அன்பா இருந்தாலும் சரி, மற்றவங்க மேல வச்சிருக்கிற அன்பா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நம்ம மற்றவங்க மேல வச்சிருக்கிற அன்பு சரியா இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல ஒரு இடத்துல ஒரு அடிபட்டா நம்முடைய சரீரம் எல்லாம் எப்படி துடிக்கும் போகும், அதே போல நம்ம சபை பிள்ளைக்கா இருக்கலாம், இல்ல நம்ம பட்டணத்துல ஒரு பிள்ளைகளுக்கா இருக்கலாம், ஒரு கஷ்டம்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும், துடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அதுதான் தேவ அன்பு உடையவர்களுக்கு ஒரு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. சமீபத்துல நான் ஒரு ஆட்டோல பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தேன். அந்த ஆட்டோல நான் பார்க்கும்போது அந்த ஆட்டோவுடைய ஃப்ரண்ட் பகுதியில இப்படியாவது ஒரு வாசகம் எழுதியிருந்தது. இந்த அன்பை குறித்து தேவன் அதிகமா என்னிடத்தில் இடைவிடுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த ஆட்டோல எழுதியிருந்த அந்த ஒரு வாசகம் தான். என்ன வாசகம்னா, லவ் இஸ் பியூட்டிஃபுல் பட் மணி இஸ் பவர்ஃபுல். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு ஒரு அழகான பொருள். அந்த மாதிரி அதனுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, அந்த அன்பு ஒரு பொருள், பொருள் எவ்வளவு அழகானதாய் ஒரு அழகான பொருளை நம்ம பார்க்கும்போது அதை எப்படி நேசிப்போமோ, அதே போல ஜனங்களிடத்துல இன்னைக்கு அன்பை குறித்ததான மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அது ஒரு அழகான பொருள். அல்லேலூயா. அன்பு எப்படி ஒரு அழகான பொருள். ஆனா பணத்தான் எல்லாத்திலையும் பவர்ஃபுல்லானது இல்ல. தேவ ஜனமே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அன்புதான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறது. அன்புதான் சகலத்தை தாங்கும், சகலத்தையும் நம்பும், அன்புதான் சகலத்தையும் செய்யும். அல்லேலூயா. பணம் எல்லாத்தையும், ஒருவேளை பணத்தினால நம்ம உருவாக்குறது ஒரு வேளை என்ன பண்ணோம், ஒரு நாள் வீழ்ந்து போயிடலாம். ஆனா அன்புனால நம்ம கட்டப்படும் போது, தேவனுடைய அன்புனால நம்ம குடும்பம் கட்டுப்படும் போது, தேவனுடைய அபிஷேகத்துல குடும்பம் கட்டப்படும் போது, தேவனுடைய வசனத்தின்படி குடும்பம் கட்டப்படும் போது அந்த குடும்பம் ஒரு நாள் குறையாது. அல்லேலூயா. என்னைக்கும் இந்த பாதையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி உறுதியா இருக்குமோ, அதே போல தேவ அன்புல கட்டப்படுகிற குடும்பம், குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு நிலை பெற்றதா இருக்கும். அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்திதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க குடும்பம் இன்னையிலிருந்து தேவ அன்புனால கட்டப்படணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை தேவ அன்புல நடத்துங்க, உங்க கணவரை தேவ அன்புல நடத்துங்க. அல்லேலூயா. நிச்சயமா 2025 நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்கலாம்னு நினைக்கலாம்,
ஆனா நீங்க தேவ அன்புடையவர்களா நடந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்க அன்பு மாயமற்றதா இருக்கும் போது ஒரு நெருக்கத்தை உங்க குடும்பத்துல பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கும் ஒரு தேவைக்காக பயங்கரமா கர்த்தர் பாடப்படுத்தினாரு. பாஸ்டர் கூட சொன்னாரு, ரொம்ப வரியா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது கிராமத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எனக்கெல்லாம் இப்ப 23 பைபிள் காலேஜ் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அந்த 23 பேரையும் 23 கிராமங்கள்ல ஊழிய செய்வரெல்லாம் மாறணும் அவங்க. அல்லேலூயா. அதுக்காக எனக்கு ஒரு ஆசை, அவங்கள நம்ம முதல்ல போய் என்ன பண்ணோம், ஊக்குவிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஸ்டார்டிங்ல கர்த்தர் தரிசனத்தை பாரத்தை கொடுத்தாரு, ஒரு சவுண்ட் சிஸ்டம் வாங்க சொல்லி. அதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிற கர்த்தருக்கு சுத்தமா இருந்தா நாளை மறுநாள் நிச்சயமா அதை வாங்குவேன்னு நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா வாங்கி 1ஆம் தேதி அதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஜனவரி மாசத்துல இருந்து கிராம ஊழியங்களை நாங்க செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை தெரு தெருவா நாங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாரத்தோட இருக்கிறோம். ஆமென். ஏன்னா அந்த கிராமங்கள்ல இன்னும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த ஜனங்களை குறித்து தான பாரம், அந்த ஜனங்களை குறித்து தேவன் கொண்டிருக்கிற அன்பு, தேவன் கொண்டிருக்கிற பாரம், அதை எனக்குள்ள கத்த கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு மாயமற்றதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது அவரிடத்துல ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை அவர் முடிவு பரியந்தம் வைத்திருந்தது போல நம்முடைய அன்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஞானஸ்நானம் எடுப்பது வரைக்கும் மட்டுமல்ல, இல்லை அபிஷேகத்தில் நிரப்பப்படுவது வரைக்கும் மட்டுமல்ல, தேவன் பேரில் கொண்டிருக்கிற அன்பு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் ஓட்டம் முடியுற நாள் வரைக்கும் அந்த அன்புல குறைவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க அன்பு ஒரு நாளும் குறைவிடாது. உங்க அன்பு நீங்க இந்த உலகத்திலிருந்து தேவ சமூகத்துல எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் அந்த அன்புல நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவ அன்பு இன்னைக்கு வந்து அடங்கி போறதில்லை. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு குறைவில்லாமல், தேவன் நம்மேல் வைத்த அன்பு குறைவில்லாமல் இருப்பது போல நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைவில்லாததாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அன்புடையவர்களாய் நடந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஹல்லேலூயா. பிள்ளைகள்ட்ட அப்புறம் விளையாடலாமே சிஸ்டர். பிள்ளை நீங்க விட்டுருங்க, அதை பிள்ளை விளையாடிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். என்ன சொல்லுகிறது? ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவன் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஏன்னா அன்பு கூறுவதற்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறது. வாசிக்கலாம். 44வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவர்களை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாவங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவத்துல உட்கார்ந்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாளா. இவள் பாவம் செய்த ஒரு மனுஷிதான், பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த ஒரு மனுஷிதான். ஆனா இயேசுவின் மேல வைத்த அன்புனால அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீர்னால கழுவி தன் தலைமையினால என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தொடச்சிட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்ணா, ஓயாமல் முத்தம் செய்துட்டு இருந்தாலும். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணம் முடித்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து போகும்போது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம பாக்குறது ரொம்ப குறைச்சிடுச்சு.
அல்லேலூயா. மற்றவங்க காலில் விழுந்து பெரியவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதே குறைஞ்சிடுச்சு. ஆனா இந்த ஸ்திரீயானவள் பாருங்க, தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஓயாம முத்தம் செய்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை, தேவனை அறிந்திருக்கிற நம்ம தேவ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருந்து தேவனை துதிக்கிறவர்களாய், தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பாதப்படியில் அமர்ந்திருந்து நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து முத்தம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எதிர்த்து பார்ப்போமே. நம்ம தேவனுடைய பாதப்படியில ஒரு நாளையில எத்தனை மணி நேரம் உட்காரணும்? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு 24 மணி நேரத்தை ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம தேவ சமூகத்துல உட்காரணும். எனக்கு 1 மணி நேரம் நான் ஜெபத்துல உட்கார்றேன்னு சொல்லும் போது கருங்களை தெரிய சொல்லுங்க. இல்லையா? ஒரே ஒரு அரை மணி நேரம், ஒரு நாளில் அரை மணி நேரம், 3 கை வைத்து நான் ஜெபிக்கவே இல்லைன்றவங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்துருக்க இல்லைன்றவங்க. இல்லையா? நம்முடைய ஜெபம் அதிகரிக்க வேண்டும். நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிற நேரம் அதிகரிக்க வேண்டும். ஆமென். ஐயா பாடும்போது பாடுறாங்க, தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, உம்மை படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் சொல்லிட்டேன், உம்மை படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். என் வாழ்க்கையில நீ கொடுத்த அன்புக்காக உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து முத்தம் செய்கிறவனாய் மாறுவேன். உங்களுடைய பாதத்துல அமர்ந்திருந்து செபிக்கிறவனாய் மாறுவேன். அல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவன் மேல அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னன்னா, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவனோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை ஊற்றினாள். ஹல்லேலூயா. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு? மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ பாதத்துல காத்திருக்கிற பிள்ளைகள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமென். இது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பணம் பாவத்தை மன்னிக்காது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பணம் பாவத்தை மூடாது. ஆனால் தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்க பாவத்தை மன்னிக்கும். அதான் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கொண்டாளே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஏன்னா இவ மிகவும் அன்பு கொண்டாள். அல்லேலூயா. இவ அதிகമായ மேல அன்பு கொண்டதுனால இவ பாவங்கள் என்ன பண்ணுச்சு? மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கடுத்து வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. அப்ப அன்பு உறவுங்க எல்லாம் என்ன சொல்ல முந்தின வசனத்தை சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கும் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்கம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாய் இருக்கிறது. அன்பு கூறுகிறதை குறித்து அந்த மனுஷன் சொன்ன உடனே இவன் சரியாய் விவேகமாய் உத்தரவு சொன்னான் என்று அறிந்து இயேசு என்ன பண்றாரு? நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. அப்ப அன்பு கூறுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய வருகை வந்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பேன். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது அல்ல.
நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எங்க என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்துல பரலோக ராஜ்யத்துல தேவனோடு நம்ம என்ன பண்ணோம், சஞ்சரிக்கிறவர்களாய் மாறணும். அப்படி மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். அப்படி பிரியமானமாய் நடக்கிற மனுஷன் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கை அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுவதாய் நாம இருக்கும்போது நம்முடைய வாழ்வு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமீபமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தாலும், கோடிக்கணக்கில் ஆஸ்திகளை உருவாக்கி வைத்திருந்தாலும், பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருந்தாலும் அது நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பு நம்ம எங்க கொண்டு சேர்க்குமா, பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை சமீபமாக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்க சொல்ல அந்த வசனம் அந்த அவங்க அந்த ஆட்டோல எழுதியிருந்த வாசகம் என்ன சொன்னால், லவ் இஸ் பியூட்டிஃபுல் பட் மணி இஸ் பவர். அப்போ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ பணம் இங்க வேதத்துல பணம் உங்களை என்ன பண்ணாது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபம் ஆக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை நான் சொல்லல, வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம அன்புடவர்களா இருக்கும் போது நம்மை அன்பு எங்க கொண்டு சேர்க்குமா, பரலோகத்திற்கு சமீபமாக்கும். ஆமென். அதுக்கடுத்து வாசிக்கலாம். ரோமர் எழுதின ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு அடுத்ததாக 3வது காரியம் என்னன்னா, அன்பு கூறுகிறவனுக்கு சாகாலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கலாம். அல்லேலூயா. நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையாய் மாறும். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஒரு சிலர் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, என்ன வைப்பாங்கன்னா, அன்பு கூறுகிறவன் ஏமாளி. நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அன்பு கூறுகிறவன் முட்டாள், இப்படி நிறைய காரியங்கள் வைக்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அன்பு கூறுவதற்கு இந்த உலகம் வேண்டாம் நம்மளை முட்டாளா பார்க்கலாம், இந்த உலகம் வேண்டாம் நம்மளை பைத்தியக்காரனா பார்க்கட்டும். அல்லேலூயா. ஆனா அன்பு கூறுவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா. இந்த உலகம் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டாம், நம்ம தேவ அன்புடையவர்களா இருந்தா நம்ம பரலோகம் நமக்கு ஆசீர்வாதம் தரும். என்னென்ன ஆசீர்வாதம் தரும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு அடுத்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமாக்கப்படுகிறோம். அதுக்கு அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நீ உன் வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் உனக்கு நன்மையாய் மாறும். நீ சிந்திக்கிறதெல்லாம் நன்மையாய் மாறும். நீ செய்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில வாய்க்கும். உன் வாழ்க்கையில குறைவின்றதே இருக்காது. ஏன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாய் மாறும். அது ஒன்றே ஒன்றுதான், என்ன இருக்கணும், நம்மள்கிட்ட தேவனுடைய அன்பு இருக்கணும். தேவனுடைய தேவனிடத்துல அன்பு குறைவிடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல ஆதியில என்ன அன்பு வச்சாரோ அந்த அன்பு குறைவில்லாம இன்னைக்கும் நம்ம மேல அவர் வைத்திருக்கிறது போல நம்மிடத்திலயும் அன்பு எப்படி இருக்கணும், குறைவிடாம அதில கொண்டிருந்த அன்பை உடையவர்களாய் முடிவு வரையிருந்தோம். இந்த உலக வாழ்க்கையில உலகத்துல என்ன போராட்டம் வரலாம், என்ன நிந்த வரலாம், நீங்க அன்பு வச்சிருக்கிறதுனால ஜனங்கள் உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை சொல்லி துன்புறுத்தலாம். ஆனா நீங்க அந்த அன்பை என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அது ஆராதனை வேளையிலேயே கர்த்தர் ஒரு வசனத்தை பேசினாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று ஒரு குறை உண்டேது. இன்னைக்கு அந்த அன்பு ஆராதனை வேளையில கர்த்தர் செய்தி கொடுத்த வார்த்தைய தெளிவா ஆராதனை வேளையில கன்ஃபார்ம் பண்றேன். ஆமென். அந்த அன்பை விட்டு விடாதிருங்கள். அந்த அன்பை ஒரு நாளும் உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அந்த அன்பு என்ன பண்ணக்கூடாது, குறைந்து போகக்கூடாது. உங்க அன்பு தணிந்து போக கூடாது. சொல்றாங்க ஆதியில் கடைசி காலங்கள் அன்பு தணிந்து போகும். ஆனா
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்பு தனிந்து போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை உடையவர்களா இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் சபையில அங்கத்தினராய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற தூண்களாய் ஏற்படுத்தி இருக்கிற உங்க வாழ்க்கையில அன்பு குறைந்து போகவே கூடாது. அன்பு நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? பெருகணும். நீங்க ஊழியத்துல வச்சிருக்கிற அன்பு பெருகணும். ஊழியக்காரர் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பு பெருகணும். அதே போல உங்க கிராமத்துல ஐயோ இன்னும் ஜனங்கள் அறியாம மாண்டு கொண்டு இருக்கிறாங்க, தேவ அன்பை ருசி பார்க்காம இருக்கிறாங்களே, இவர்களிடத்துல நான் தேவ அன்பை காட்டணும், தேவ அன்பை பறை சாத்துறதுல என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நம்முடைய அன்பு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷமாய் மாறணும். உங்க வாழ்க்கை தேவ அன்பை பிரதிபலிக்கிறதாய் மாறணும். நாங்க காட்டினது ஒரே ஒரு மனுஷனுக்கு ஒரு அன்பு தான். அல்லேலூயா. அவரை கூட்டு போன ஹாஸ்பிட்டல்ல வந்தாங்க. இன்னைக்கு அந்த குடும்பமே கர்த்தருடைய அன்பாங்க. அல்லேலூயா. அப்போ உங்க அன்பு நான் ஒருத்தர் ஒரு ஆள் மேல காட்டின அன்புனால அந்த குடும்பத்துல 11 பேரு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அவரோட சேர்த்து 11 பேரு. அப்போ இந்த சபையில அங்கத்தினதான் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம அன்பு மாயமற்றதா இருந்தா நம்ம இதுக்கு எத்தனை பேர் ஆதாயம் பண்ணி இருக்க முடியும்? இது இந்த ஒரு வருஷம் கடந்த மே மாசத்துல இருந்து இந்த நாளுக்குள்ள நடந்த விஷயம் தான். இன்னொரு நேரம் நாங்க சொந்திச்சிருக்கோம், அது வேற. பர்டிகுலரா நாங்க சொல்றோம், ஒரு மனுஷன் காட்டின அன்பு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் எத்தனை மாசம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம். 7 மாசத்துல நாங்க ஒரு மனுஷன் மேல காட்டின அன்பு 11 பேரை கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க செய்யணும். நம்ம இந்த சபையில இத்தனை பேர் அங்கத்தினரா இருக்குமே, ஒரு வருஷத்துல எத்தனை பேர் ஆதாயம் பண்ண முடியும்? எத்தனை பேரை நம்ம கர்த்தர்கிட்ட நடத்த முடியும்? நாங்க அவங்களுக்கு பெருசா வார்த்தைகளை சொல்லல. அந்த அவங்க தாயார போய் சந்திக்கல. போன மாசம் தான் அவங்க தாயாரோட வீட்டுல போய் சந்திச்சு ஜெபம் பண்ணோம். இந்த 5 மாசம் நாங்க இவர் மேல காட்டின அன்பு அவங்க இருதயத்தை தேவன் பக்கமாயிட்டு இருக்கிறது. நாங்க ஜெபம் பண்ணா எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வரும். அந்த பாஸ்டர் தேவ அன்பை என் மகன் மேல காட்டுறோம். நாங்களே தத்தவங்களே கைவிட்டுட்டோம். ஆனா அந்த ஊழியக்காரர் தேவ அன்பை காட்டுறாரு. அந்த ஊழியக்காரத்தை வந்து ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு இருதயத்தை மாட்டிடு. அப்போ நீங்க தேவ அன்பை காட்டும் போது, தேவ அன்பை பிரதிபலிக்கும் போது இன்னும் அநேக ஆத்துமகள் அந்த சபை போதாது. அல்லேலூயா. இன்னும் துரிதமா நீங்க செயல்படுவீங்க. என்ன கேட்டா சபைக்கு இடம் வாங்குறதுல உங்க செயல்பாடுகள் தான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குது, குறைவா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாம். ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள் தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போது சபை நிரம்பும். சபையில நிரம்பும் போது ஆத்துமாக்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன செய்தாலும் இடம் வாங்கிதான் தீரணும். அந்த கட்டத்துக்கு வந்துருமோ வரமாட்டோமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இடம் நமக்கு கத்த தருவான். அல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தேவனுக்குள்ள வளரும் போது, தேவ அன்புல இன்னும் அதிகமாய் வளரும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்முடைய சபை வளரும், நம்ம குடும்பம் வளரும். அல்லேலூயா. உங்க குடும்பம் வளரும் போது உங்க சபை வளரும். உங்க சபை வளரும் போது உங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு இடத்துல எழுப்புதல்ன்றது ஒரு குடும்பத்துல இருந்தா உருவாகும். அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்துல எவ்வளவு தேவ அன்பை காட்டுறீங்களோ அந்த அளவு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். உங்க குடும்பத்துல எழுப்புதல் உண்டாகும் போது உங்க கிராமத்துல எழுப்புதல் உண்டாகும். உங்க கிராமத்துல எழுப்புதல் உண்டாகும் போது உங்க பட்டணமே கர்த்தருடைய அன்பினால் அசைக்கப்படும். அல்லேலூயா. அதான் சொல்லுகிற ஒரு பாட்டு அருமையா பாடுறாரு. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுக்கு சொந்தமாக்கும். முதல்ல அன்பாய் சொந்தமாக்கும். அல்லேலூயா. வருத்தப்பட்ட சுவாரசுகளே வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். நாம் உழைத்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் செய்திடுவோம். அல்லேலூயா. இப்படியாக வேதம் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வு மாற வேண்டும். நம்முடைய அன்பு தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு பெருகணும். இந்த வருஷத்துல நம்ம எப்படி இத்தனை நாட்கள் வாழ்ந்திருந்தோம் முக்கியம். நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நம்ம நியாயத்தீர்ப்புல கொண்டு போகும்போது ஒருவேளை ஊழியக்காரன் கண்ணுக்கு நீங்க மறைக்கலாம்.
உங்க வாழ்க்கையை சபையில வரும்போது அன்புடையவர்களா இருக்கிற மாதிரி காண்பிக்கலாம். ஆனா யாரும், நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்துல போகும்போது அவரிடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம போய் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறவர்கள நடிச்சு ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. தேவ ஜனமே, நம்ம அவருக்கு சொல்லணும், நம்ம பார்த்து, இந்த மகன் என் மேல அன்பு கொண்ட, அந்த மகன் என் மேல அன்பு கொண்டால இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவன் பரலோக ராஜ்யத்துல சுதந்திரிக்கலாம், இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவாய் மாறும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல வந்தே வச்சாங்க. அதுல ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா?